ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீமியர் ப்ரோவில் ஆப்ஜெக்ட் மாஸ்க் டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கலர் கொடுக்குறது, அதை தவிர பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பிளர் பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம், இந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ள இருக்கோம். நம்ம இங்கே ஒரு வீடியோ ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டைம்லைனில். இந்த வீடியோவில் தான் நம்ம மாஸ்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது, இல்லை எந்த சப்ஜெக்டை நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். இனி இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு டூல் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் மாஸ்க் டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய மவுஸோட சிம்பிள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ப்ரோக்ராம் மானிட்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணணுமோ அதில் மவுஸை கொண்டு போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் காட்டும். இப்போ நடந்து போகிற இவரை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் செலக்ட் ஆகிடுச்சு. கீழே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சில பேக்ரவுண்டுக்கு சில வீடியோஸ் தெரியாது, அதுக்காக இந்த கலரை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா அன்அசைன் மாஸ்க்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஜெக்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ட்ராக் செலக்டட் மாஸ்க் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வீடியோக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் அகைன் ஃப்ரண்ட்ல இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே ட்ராக்கிங் ஆயிரும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ நமக்கு ட்ராக்கிங் ஆக ஆரம்பிச்சிட்டு இது ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ட்ராக்கிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த 15 செகண்ட்ஸ் வீடியோ ட்ராக்கிங் ஆகுதுக்கு ஒரு 2.5 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, இப்போ ட்ராக்கிங் ஆனதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லாவே ட்ராக்கிங் பண்ணிருக்கு. நீங்க ட்ராக்கிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஒழுங்கா ட்ராக் ஆகாது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ட்ராக் ஆகும். இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீங்க அந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட் கிளிக் ஆயிடுச்சுன்னா கீழே பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ட் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஏரியால ஜஸ்ட் நீங்க இப்படி டிரா பண்ணீங்கன்னா போதும், அது சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஓகே, நான் இனி இதுல என்ன பண்ண போறேன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி எனக்கு டெக்ஸ்ட் இருக்கணும். அதாவது நான் இதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த சப்ஜெக்டும் இந்த பேக்ரவுண்டுக்கும் இடையில என்னோட டெக்ஸ்ட் இருக்கணும். அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன். இதோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வரணும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் பிஹைண்ட் த டெக்ஸ்டா இல்ல, இதுக்கு மேல தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த வீடியோ இன்னொரு காப்பி எடுத்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். இப்போ நம்ம கிட்ட 2 காப்பி இருக்கு. கீழே இருக்க வீடியோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போங்க. இங்க நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்க்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ மேல இருக்க வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்க்கை ஜஸ்ட் டிராக் பண்ணி ஒபாசிட்டியில போட்டுருங்க. இப்படி போட்டோம் அப்படின்னா இங்க மேல இருக்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மாஸ்கிங் ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த சப்ஜெக்ட் மட்டும் இருக்கு, இந்த சப்ஜெக்ட் மட்டும் மாஸ்க் ஆயிருக்கு. கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜெனரல் வீடியோ. இப்போ இதுக்கு இடையில இந்த 2 வீடியோக்கு இடையில நம்ம என்ன ஆட் பண்ணாலும் நமக்கு பிஹைண்ட் த சப்ஜெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த வீடியோ ஜஸ்ட் டிராக் பண்ணி மேல கொண்டு போறேன். இப்போ டெக்ஸ்ட் லேயர் மிடில் இருக்கு. இப்போ டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கு. இதை நீங்க எங்க வேணுமோ வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கேன், ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த சப்ஜெக்ட்ல ஒரு நல்ல டெக்ஸ்ட் வருது. இதை நீங்க எங்க வேணுமோ நீங்க பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இப்போ மாஸ்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சப்ஜெக்டை தவிர சுத்தி இருக்க எல்லாமே எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கணும், இல்ல வேற ஒரு கலர்ல இருக்கணும், இல்ல பிரைட்னஸ் கம்மியா இருக்கணும், பிளர் பண்ணணும், எதுனாலும் நீங்க பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இப்போ கீழே இருக்க இந்த லேயர் நமக்கு தேவையில்லை, இது ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனல் போறேன். இப்போ மாஸ்கிங்ல நம்ம ஒபாசிட்டியில வச்சிருக்கனால அந்த ஏரியா மட்டும் மாஸ்கிங் ஆகி வேற எல்லாம் நமக்கு தெரியல. இப்போதைக்கு நான் ஒபாசிட்டி ஆஃப் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் லூமெட்ரி கலர் போயிட்டு பேசிக் கரெக்ஷன்ல சேச்சுரேஷன் கம்ப்ளீட்டா கம்மி பண்றேன், எக்ஸ்போஷரையும் கொஞ்சம் கம்மி பண்றேன். இப்போ நமக்கு ஓவரால் வீடியோல இது இம்பாக்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இந்த சப்ஜெக்டை தவிர வேற எல்லாத்துலயும் இந்த எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு ஆல்ரெடி இங்க மாஸ்கிங் ட்ராக்கிங் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை ஜஸ்ட் டிராக் பண்ணி இந்த லூமெட்ரி கலர்ல டிரா பண்ணுங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ சப்ஜெக்ட் மட்டும் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிருக்கு, சுத்தி இருக்க எல்லாமே நார்மல் கலர்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு சப்ஜெக்டை தவிர வேற எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறணும்னா அதே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல போயிட்டு இந்த லூமெட்ரி கலர்ல இருக்க ஆப்ஜெக்ட் மாஸ்க் டூல்ல கீழே இன்வெர்ட்டர்னு இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். இப்போ பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ இதுல நீங்க பிளர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் பேனல்ல போயிட்டு காசியன் பிளர் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் இந்த வீடியோல டிராப் பண்றேன். தென் அகைன் நான் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல போறேன். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல போயிட்டு இந்த காசியன் பிளர்ல ஒரு 5 கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த அளவுக்கு என்ன பிளர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆப்ஜெக்ட் மாஸ்க் லூமெட்ரி கலர்ல இருக்க அந்த ஆப்ஜெக்ட் மாஸ்க் ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த காசியன் பிளரை கிளிக்
கிளிக் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டை தவிர எல்லாமே நமக்கு பிளர் ஆகிடுச்சு. ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்டை தவிர எல்லாமே பிளர் ஆகிடுச்சு. இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போனீங்கன்னா இந்த லூமெட்ரி கலருக்கு கீழே இந்த காசியன் பிளர் என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோமோ எல்லாத்தையும் கீழேயுமே ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நான் பிளரை வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ லூமெட்ரி கலர் இருக்குது, அது கீழே இருக்கக்கூடிய இந்த ஒப்பாசிட்டியை நான் வந்து கம்ப்ளீட்டாக 0 பண்ணுறேன். 0 பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும், நார்மலாக இருக்குது. இப்போ நான் இந்த கீ ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒப்பாசிட்டி வந்து 100 கொடுக்குறேன். இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து ஸ்லோவாக கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் வைஸ் வர்ஸா எப்படி வேணுமோ பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு கலர்லேருந்து பேக் அண்ட் ஒயிட்டுக்கு பண்ணிக்கிடலாம். இந்த மாஸ்கிங்கை பற்றி ஒரு பேசிக்கான விஷயங்கள் இந்த டியூட்டோரியல் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு கீ ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த மாஸ்கிங் ஆப்ஜெக்டில் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இந்த டியூட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு நிறைய டியூட்டோரியல்ஸ் வேணும்னா இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Amin.